காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாவியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாவியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீதிப்பார் சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான் எதிரி அடங்குவான். இயேசுவை ஜெயிப்பார் இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார் ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார் சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான் எதிரி அடங்குவான். இயேசுவை ஜெயிப்பார் இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார் ராஜரீகம் பண்ணுவார். நீயோ காரங்களை தட்டியே துதித்து கொண்டீரு, நீயோ காரங்களை தட்டியே துதித்து கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை அறுப்பார் கட்டுகளை அறுப்பார், சாபங்களை மூடிப்பார் சாபங்களை மூடிப்பார். வேதனையை மாற்றுவார் வேதனையை மாற்றுவார்,
அசைத்து துதித்துக் கொண்டீரு. நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரத்தை நீர் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்கவன் யார்? அருமையாக பாடினோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆகவே நாங்கள் ஓயாமல் உம்மை துதிப்போம். ஆகவே உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் கையெடுப்போம். நீர் இப்படியாக உம்முடைய கிரியைகளை நீர் காண்பிக்க துவங்கினீர். உம்முடைய வல்லமையை காண்பிக்க துவங்கினீர். இந்த உலகம் பாருங்கள், ஒரு அவசர உலகம். எல்லாவற்றையும் அவசரமாக நம்ம உடனே பெற்றுக்கொள்ளணும், உடனே நமக்கு நடந்து விட வேண்டும். ஆகவே தான் இப்போ எல்லாம் வந்திருக்கு இன்ஸ்டன்ட் காஃபி. நம்ம யோசித்து பார்ப்போமா, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு எப்படி தயாரிக்கிறது, உடனடி இடியாப்பம் உடனடியாக செய்வது எப்படி, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இப்படி எல்லாம் இந்த அவசர உலகத்தில் நாம் செய்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், இப்பொழுது இன்னும் ஒரு பக்கம் கூட போய் இன்ஸ்டன்ட் மேரேஜஸ் அப்படியெல்லாம் வந்து கொண்டு இருக்கிற இந்த அவசர கதியான உலகத்தில் பாருங்கள், நாம் அப்படி கிடைக்காவிட்டால், உடனடியாக நமக்கு கிடைக்காவிட்டால் நம்ம என்ன செய்வோம்? நமக்கு தேவன் இல்லை, நமக்கு ஜெபம் இல்லை, நமக்கு விசுவாசம் இல்லை, நமக்கு உபவாசம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் போய்விடுவோம். காலம் தாழ்த்துகிற பொழுது அதை சுதந்தரிக்கத்தக்க பொறுமை நமக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவரை குறித்து நாம் நினைக்கும் பொழுது அவர் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். எல்லா விஷயத்திற்கும் அவர் காத்திருக்க செய்கிறாரா? அப்படி என்றால் நாம் உடனடியாக ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கெல்லாம் ஆண்டவர் இப்படி துரிதமாக செய்தார் என்று சொல்லிதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வேதத்தின் வாயிலாக ஆரம்பத்திலிருந்து நாம் அப்படியே நாம் பார்க்கும் பொழுது, தேவைப்படுகிற பொழுது ஆண்டவர் அது முதலாக இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், கடைசியில் இருக்கலாம், எப்படி ஆயினும் அவர் செயல்படுகிற தேவன். அவர் தம்முடைய வல்லமையையும் தம்முடைய கிரியைகளையும் அவர் காண்பிக்க துவங்குகிறார். முதலாவது பாருங்கள், அவர் எப்பொழுது துவங்குகிறார் என்று சொல்லி 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 நாளாகமம் 20:22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. பாடி துதி செய்ய தொடங்கின போது, எல்லாரும் சொல்லாமல், பாடி துதி செய்ய தொடங்கின போது ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக அவர்களே வெட்டுண்டு விழுந்து போனார்கள். சத்துருக்கள் கர்த்தர் அவர்களை ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்களாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 27 வரைக்கும் நம்முடைய கண்களை ஓட விடுவோம் என்றால், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இருக்கிறான். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், அவனுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் வருகிறார்கள். யாரெல்லாம் பாருங்கள்? அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். நம்ம வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யார் இந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும்? நமக்கு தெரியும், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம். அவன் ஒரு அண்ணன் மகனை அவன் வளர்த்தான். அவனுக்கு பெயர் தான் லோத்து. அந்த லோத்தின் புத்திரர் தான் யாரு? மோவாபியரும் அம்மோனியரும். அதன் பின்பதாக சேயீர் மலை தேசத்தார். இவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால், இவர்களுக்கு பெயர் ஏதோமியர். அங்கே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருவன் யாக்கோபு, இன்னொருவன் ஏசா. இந்த யாக்கோபின் சந்ததி தான் இந்த யூதா. அவருடைய ஏசாவின் சந்ததி தான் இந்த சேயீர் மலை தேசத்தாராகிய ஏதோம். கடைசியில் யாருக்குள்ள சண்டை? இந்த
சகோதரர்களுக்குள்ளே சண்டை. ஆனால் ஆண்டவர் யாருக்கு விசேஷ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்? ஆபிரகாமின் சந்ததி. ஆனாலும் கூட ஒருவருடைய காணி ஆட்சியை, ஒருவருடைய நிலத்தை, ஒருவருடைய ஒரு சுதந்திரத்தை மற்றவர் பட்சிக்க ஆண்டவர் விடுகிற தேவனே இல்லை. ஏனென்றால் ஆபிரகாமின் பொருட்டு அவர் லோத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் பொருட்டு ஈசாக்கை, அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே பாருங்கள், இவர்களுக்கு விரோதமாய், இந்த யூதா மக்களுக்கு விரோதமாய் அந்த 3 ராஜாக்கள் எழும்பின பொழுது, இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அங்கே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை அவர்களை எழும்பி வெட்டுண்டு விழும்படியாக செய்கிறார். பிரியமானவர்களை, இதனுடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றால், அப்பொழுது யோசபாத்துடைய ஜனங்களுக்கு விரோதமாக, இந்த யூதா ஜனங்களுக்கு விரோதமாக எல்லாரும் வந்த உடனே 2 நாளாகமம் 24 பாருங்க, எல்லா பட்டணங்களிலும் இருந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தரை தேட வந்தவர்கள் மத்தியில் இவன் சொல்லுகிறான், இந்த யோசபாத் ராஜா சொல்லுகிறான், 6ஆம் வசனத்தில் பாருங்க, எங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. இவன் தன்னுடைய பலத்தை சார்ந்து அல்ல, ஆண்டவருடைய வல்லமையை குறித்து அவன் பேசுகிறான். பாருங்க, ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு இந்த தேசத்தை எல்லாம் கொடுக்கிறேன் என்று சொன்னவர். நாங்கள் கானான் தேசத்திற்கு உள்ளே வருகிற பொழுது, நாங்கள் இந்த மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தோடு கூட நீங்களை வர ஒட்டாமல் நீர் எங்களை சுற்றி நடந்து கொண்டு வர வைத்தீரப்பா. இந்த காணியாட்சியை எங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தீர். ஆனால் எங்களை நீர் நினைத்திருக்கிற தேவன், கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்து இந்த ஆலயத்திலே நாங்கள் ஜெபிக்கிற பொழுது நீர் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்களை ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நீங்கள் அதை அப்படியே கண்ணை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்கன்னா, நீங்கள் இவங்க எதுக்கு வருகிறாங்க? எங்கள் சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட இவர்கள் வருகிறார்கள். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தீர், ஆனால் அவர்களுடைய சுதந்திரத்தில் அவர்களுக்கு கொடுத்த அந்த காணியாட்சி வழியாக கூட எங்களை நீர் வர ஒட்டவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்களோ நீர் எங்களுக்கு பங்காய் கொடுத்த அந்த சுதந்திரத்திலே அவர்கள் எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக நிற்க எங்களுக்கு பலனில்லை. 3 பேர் சேர்ந்து வந்துட்டாங்க. அண்ட் இவர்களுக்கு எதிராக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாக நிற்பதற்கு பலன் இல்லை. நாங்கள் செய்வது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் கர்த்தாவே, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அநேக நேரத்தில் நம்ம இந்த பாதையின் வழியாக தான் நாம் கடந்து வருகிறோம். என்ன செய்யன்னு தெரியலை. நம்ம எதிர்க்கிறவர்கள் பலசாலிகளாக இருப்பார்கள், பணக்காரர்களாக இருக்கலாம், நம்மை காட்டிலும் வல்லமை நிறைந்தவர்களாக இருக்கலாம், அதிகார பலம் உடையவர்களாக இருக்கலாம், ஒரு பெரிய கூட்டம் உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த யோசபாத்து ஒரு அருமையான ஜெபத்தை சொல்லுகிறான். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியாதிருக்கிறதுனாலே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் இதை அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்பொழுது அவர் என்ன செய்தான்? ஒரு உபவாசத்தை கூற வைத்தான். எல்லா ஜனங்களும் அங்கே எருசலேமிலே வந்து அவர்கள் கூடினார்கள். கூடின உடனே அங்கே நடந்தது என்ன தெரியுமா? அங்கே ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகிறார். அவனுடைய பெயர் எகாசியேல். எகாசியேல் என்பவன் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவன் தான். அவன் அந்த தீர்க்க தரிசனமாக அவன் சில வார்த்தைகளை சொல்லுவதை நாம் 15ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். நீங்கள் இந்த ஏராளமான
கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு, அவன் என்ன சொன்னான்? ஐயோ, இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எதிராக நிற்க பலனில்லை. ஆனால் இந்த எகாசியல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. இந்த யுத்தம் தேவனுடையது. ஒரு சமயம் அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்கள், எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் நடக்காத ஒரு தடை, இப்படி பல வருஷங்களோடு நாங்கள் கடந்து செல்லுகின்ற இருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தையே கொடுப்பார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது, இது தேவனுடையது. எனக்கு அந்த நேரத்தில் அதை புரிந்து கொள்வதற்கு எப்படி ஆண்டவரை, இது ஒருவேளை நான் பாவம் செய்திருக்கலாம், சாபம் இருக்கலாம், தொடர்ந்து வருகிற சாபமாக இருக்கலாம் என்றெல்லாம் நான் பல வேளைகளிலே ஆண்டவரிடத்தில் மன்றாடுவது உண்டு. ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து சொல்வார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது என்று சொல்வார். அதன் பின்புதான் எனக்கு தெரிந்தது, ஓ, எங்களுக்கு விரோதமாக ஒரு பிசாசின் கூட்டம் எதிர்த்து நிற்கிறது. அதைத்தான் ஆண்டவர் அப்படி மறைமுகமாய் சுட்டி காட்டினார். நீங்கள் நேரடியாக நிற்க முடியும். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் உங்களுக்காக நான் யுத்தம் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இப்போ இந்த ராஜாவுக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு. இந்த ராஜா பாருங்க, இந்த ராஜாவுக்கிடத்தில் இன்னும் இந்த எகாசியல் சொல்லுகிறான் ஜனங்களிடத்திலே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். யூதா ஜனங்களே, கர்த்தரை தேடுகிறவர்களே, கர்த்தரை துதிக்கிறவர்களே, நீங்கள் கலங்காமல் இருங்கள், பயப்படாமல் இருங்கள். நீங்கள் உங்களுக்காக ஆண்டவர் உங்கள் பட்சத்திலே நிற்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அழகாய் ஆண்டவர் இந்த 2-3 வாரமாய் நம்மோடு கூட நன்றாய் பேசிக்கொண்டே வருகிறார். தரித்து நின்று பாருங்கள், நீங்கள் அமர்ந்து இருந்து பாருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் அல்லவா? நீங்கள் தரித்து நின்று உங்களுக்கு அவர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில், ஒன்றும் செய்ய வேண்டாம், கையை காலை ஆட்டவே வேண்டாம், நின்று பாருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு எதிராய் புறப்பட்டு போங்கள், அப்போது நடக்குதை பாருங்க. நீங்கள் 19வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, கோகாத்தின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கெம்பீரமாய் துதித்தார்கள். ஒரு வாரத்தில் நம்ம இப்படி படித்தோம். கோகாத்தின் புத்திரர் யாரு? அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எப்படி இருந்தார்கள்? இப்பொழுது எப்படி அவர்கள் துதிக்க வந்தார்கள் என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த கோகாத்தின் புத்திரர் அவர்கள் பூமி விளங்கி அவர்கள் உள்ளே போனவர்கள். இன்றைக்கு அவர்கள் துதி செய்ய தொடங்குகிறார்கள். பாருங்கள், அவர்கள் முதலாவது எழும்பி நின்று அவர்கள் துதிக்க தொடங்கினார்கள். இப்பொழுது யோசபாத் ராஜா சொல்லுகிறான், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்போ என்ன நடந்திருக்கு? ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை அவர்கள் நம்பவில்லை, அவருடைய வாக்கை நம்பவில்லை. இவ்வளவு நாளும் சோர்ந்து போய், ஐயோ எல்லாரும் யுத்தத்துக்கு வந்திருக்காங்களே, நம்ம என்ன செய்யணும் தெரியலையே, ஆண்டவர் நமக்கு கானான் தேசத்தை கொடுத்திருக்கிறாரே, இப்போ நம்ம எல்லாம் அந்த சுதந்திரத்திலிருந்து புறப்பட பண்ணினார்களே என்று சொல்லி அவர்கள் இப்படிப்பட்ட யோசனையோடு இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நீங்கள் தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்புங்கள் என்று சொல்லி. அதன் பின்பு ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். 2 நாளாகமம் 20:21 சொல்லுகிறது, பின்பு அவன் பரிசுத்தரை துதிக்கவும் மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக கடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடுவதற்கு பாடகரை நிறுத்தினார்.
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பி வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம்னா முதல்ல அவங்க என்ன செய்கிறாங்க, அம்மோனியரும் மோவாபியரும் இணைந்து சேயீர் மலை தேசத்தாரை வெட்டுண்டு விழப்பண்ணுகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த 2 குரூப்பும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று விழுந்து அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக அவர்கள் யுத்தம் செய்து எல்லாரும் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். 25ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், எல்லாம் வெட்டுண்டு விழுந்த பின்பு யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளளவும் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. யுத்தத்துக்கு வரவன் என்னெல்லாம் போட்டுட்டு வரான் பாருங்க, ஆடை ஆபரணங்களை தரித்து கொண்டு வருகிறான். ஆண்டவர் ஒன்றும் செய்யலை, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக யுத்தம் செய்து ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக வெட்டுண்டு விழுந்து போனார்கள். அந்த கொள்ளை மிகுதியாயிருந்தது. 3 நாட்கள் அந்த கொள்ளையை அவர்கள் எடுத்து கொண்டு வந்தார்கள். 4ஆம் நாளிலே பெராக்கா என்ற இடத்திலே கூடி ஆண்டவரை துதித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். துதி செய்ய தொடங்கின பொழுது தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிரியையும் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட நமக்கு எதிராக ஒரு பெரிய ஏராளமான கூட்டம் வருகிறதா, அல்லது ஏராளமான பிரச்சனைகள் வருகிறதா? ஆண்டவர் இந்த மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நாம் துதிக்க தொடங்கின பொழுது கர்த்தர் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக யுத்தம் கலக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பாருங்கள், லெபனான் தேசத்தில் அங்கே ஒரு சிறு கூட்டம் கிறிஸ்தவ கூட்டமாக இருந்தது. அங்கே சாமுவேல் என்கிற ஒரு மிஷனரியை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அந்த அரபு தேசத்தில் அந்த முஸ்லீம்கள் நிறைந்த இடத்துல அவர் பணி செய்து கொண்டு வந்தார். பாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் ஒரு நாள் அவருக்கு தரிசனத்தில் சொன்னார், நீ சிரியா தேசத்திற்கு போய் அங்கே போர்க்களத்தில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஒரு சிறிய ஒரு சொசைட்டி ஒன்றை ஆரம்பித்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று. இப்படியாக ஒரு சிலரோடு கூட அந்த சிரியா தேசத்தின் தலைநகருக்கு அவர் கூடி வந்து அங்கே சிறிய மக்கள் அங்கே பலவிதமாக அங்கே பாருங்கள் எப்படி யுத்தம் இருக்கும், யாருக்கு விரோதமாக இருக்காங்கன்னே தெரியாது. இங்கே திடீர்னு அரசாங்கம் தீவிரவாதிகளுக்கு எதிராக இருக்கும், அல்லது தீவிரவாதிகளை தன் பக்கம் சேர்த்து கொண்டு ஜனங்களோடு கூட சண்டையிடுவதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இவர்கள் அந்த இடத்துல ஆண்டவரை நேரடியாக ப்ரொக்ளைம் பண்ண முடியாது, ஆண்டவரை அவர்கள் சொல்ல முடியாது. ஆகவே அவர்கள் ஒரு சிறு கூட்டமாக ஒரு கீழ்த்தளத்திலே, ஒரு பெரிய கட்டடத்தின் கீழ்த்தளத்திலே உட்கார்ந்து அவர்கள் ஜெபிக்கும்படியாக அங்கே கூடி வந்தார்கள். இரவு சீக்கிரத்தில் நம்ம கடந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி வரும் பொழுது அவர்கள் அரபி மொழியிலே ஒரு பாடலை மிகுந்த மெல்லிய குரலிலே பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி பாடிக்கொண்டு இருக்கிற பொழுது பாருங்கள், திடீரென்று 5 பேர் துப்பாக்கி ஏந்தி கொண்டு வந்தார்கள். வந்தவர்கள் நேரடியாக அவங்க சின்ன மெழுகுவர்த்தி இருந்து அது எரிந்து கொண்டிருந்த அவர்கள் உள்ளே வந்த உடனே அந்த மெழுகுவர்த்தியும் அணைந்து போயிற்று. ஆகவே இவர் இந்த நேரடியாக வந்து இந்த தலைமையை பொறுப்பை ஏற்ற இந்த மனிதனுடைய தலையிலே துப்பாக்கியை வைத்து நீங்கள் எவ்வளவு பெரிய மத துரோகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் அப்படி அவர்கள் அப்படி பயமுறுத்தின போது அங்கெல்லாம் ஒரு பெரிய சத்தம் உண்டாயிட்டு பிள்ளைகளெல்லாம் அழுகுரல் வந்தது. அவன் சொன்னான், இப்பொழுது இந்த தோட்டா உன்னுடைய தலையை துளைத்து போகும், ஏனென்றால் நீ கடவுளுக்கு விரோதமாக பெரிய தவறு செய்து விட்டார் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி பண்ணி அநேகளை நீ இப்படி இயேசுவுக்கு நேராய் திருப்பி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் கடின வார்த்தை சொன்னார்கள். மாத்திரமல்ல, அங்கிருந்த ஒரு வயதானவரை அடித்தார்கள். அவர் அப்படியே அதிகமான அடி அவருக்கு கிடைத்தது. இவரை பாருங்கள், அந்த துப்பாக்கியினுடைய பின்பக்கத்தினாலே அவருடைய வயிற்றை அப்படியே குத்தி போட்டார்கள். எல்லாரும் முகமூடி அணிந்திருந்தார்கள். ஒரே ஒரு வடு மாத்திரம் அந்த மனிதனுடைய முகத்திலே காணப்பட்டதை இவர் கண்டார். ஆனால் ஒன்றும் செய்யவில்லை. அங்கே திடீரென்று பார்த்தால் ஒரு மிகுந்த அமைதி உண்டாயிற்றாம்.
அது ஒரு அனுமாஷ்யமான அமைதி, இதுவரைக்கும் காணப்படாத ஒரு அமைதி வந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரைச்சல் வந்தது போல இருந்தது, ஒரு சத்தம், ஒரு பெரிய இடி முழக்கத்தின் சத்தம் வந்தது போல இருந்தது. அதன் பின்பு இவர்கள் வைத்திருந்த மெழுகுவர்த்தி ஆள் உயரத்திற்கு மேலாக எரிய தொடங்கினதாம். இது என்ன ஒரு பெரிய மெழுகுவர்த்தி வைத்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நெடிய உருவத்திலே அது எரிய ஆரம்பித்தது. அந்த இடம் மிக பயங்கரமாக காட்சி அளித்தது. ஒரு சூறாவளியை போல அங்கே ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எல்லாம் ஒரு சில நிமிடங்கள் தான் பாருங்கள். அப்பொழுதே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மனிதன் தலையில் துப்பாக்கி கொண்டு சுடுவதற்கு ஆயத்தமாக இருந்தானோ அந்த 5 பேரும் அப்படியே தரையிலே குப்புற விழுந்து கிடந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பின்பு அவர்கள் எழும்பினார்கள். அவர்களுடைய கண்களிலே தண்ணீர் ஆறாய் ஒளிந்தது. அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் இப்படி ஒரு காட்சியை நாங்கள் காணவில்லை. தேவ தூதர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், உங்களை சுற்றிலும் அரணாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய சரீரமெல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாய் இருந்தது. ஆராதனை இயேசுவுக்கே